கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 78 அதனுடைய 14வது வசனம், பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். இங்கே பாருங்கள், இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சம். இரவு இருள் என்றால் உங்களுக்கு தெரியும், அது ஒரு மனிதன் பிசாசினால் சோதிக்கப்படுகிற காலம். தன் வாழ்நாட்களில் பிசாசினுடைய சோதனைகளில் அகப்படுகிற காலம் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நேரங்களிலே வெளிச்சத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அக்கினி வெளிச்சம். அக்கினி என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற அபிஷேகம். இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற அநேகர் தாங்கள் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி வேகமாக அவங்க பாஸ்டர் கிட்ட கேட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஒருவன் ஜலத்தினால் மாத்திரமல்ல ஆவியினாலும் பிறக்க வேண்டும், அப்படின்னா அபிஷேகமும் பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை இன்னும் நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்கன்னா எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாங்க, ஆவியானவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஒருவேளை அபிஷேகம் பெற்றவராக இருக்கிறீங்களா? அப்போவும் நீங்கள் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் கேட்கிறதை கொடுக்கிற தேவன் உங்களை ஒரு விசையாய் மீண்டும் நிரப்புவார். வசனம் சொல்லுகிறது இல்லையா? கீழானதை அல்ல மேலானதையே நாடுங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் வாஞ்சித்து கேட்டால் நிச்சயமாக வெளிச்சத்தின் பாதையிலே நடப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர். நாங்களும் எங்களை ஒப்பு கொடுத்து நீர் தருகிற அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியடைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கீழானதை அல்ல மேலான உம்முடைய அபிஷேகத்தையே நாட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.